على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين. கணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே அதை எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் எல்லோரும் கலந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் இஹ்லாஸை தர வேண்டும். ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சுட்டிக்காட்டி, இந்த வசனம் எங்களுக்கு அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக ஆக்கியிருப்போம் என்று குறிப்பிடுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வேறொரு ரிவாயத்திலே சொல்கிறார்கள், இந்த வசனம் குறிப்பாக இந்த மார்க்கம் மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். இந்த மார்க்கம் மிகப்பெரிய ஒரு நிஅமத். இது நிஅமத் என்பது யாருக்கு புரியும் என்றால், இந்த மார்க்கத்தை அனுபவித்து படிக்கிறவருக்கு. இது ஒரு பெரிய கேள்வி. இப்போ மதரசாவுக்கு போகிறவர்கள் ஏதோ ஒரு அளவு படிக்கிறார்கள். அவர்கள் படித்தால் போதுமா? ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். இப்போ குர்ஆன் என்பது ஒரு பொதுமறை என்று பேசுகிறோம். குர்ஆன் பொதுமறை என்று சொன்னால், இப்போ மாஷா அல்லாஹ், நீங்கள் எங்கு தர்பியா நடந்தாலும் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வமான சகோதரர்கள், வெள்ளிக்கிழமையில மிம்பருக்கு ஏறி நின்று பார்த்தாலும் உங்களுடைய முகங்கள் தெரியும். முதல்ல வந்து உட்கார்ந்து விடுவீர்கள். ஏதாவது ஒரு தர்பியா நிகழ்ச்சி இருந்தாலும் மாஷா அல்லாஹ் நீங்கள் தான் முன்னிலையில் வந்து உட்காருகிறீர்கள். ஆனால் மோட்டிவேஷன், இந்த பயான்ல நம்ம கூடுதலாக என்ன செய்யணும்னா, படியுங்கள் என்பதைத்தான் சொல்லுவோம், அமல் செய்யுங்கள் என்பதைத்தான் சொல்லுவோம். ஆனால் இல்ம் என்பது வர வேண்டும் என்றால் நம்ம அதற்கென்று முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சியில் முதலாவது இல்முக்கு கொடுக்க வேண்டிய இது வந்து குர்ஆன். அவருக்கு குடும்ப நாவல்கள் பிடிக்கும், இது ஒருவருடைய டேஸ்ட். அதுபோல சாப்பாட்டு எடுத்துக்கிட்டாலும் ஒரு டேஸ்ட் இருக்கு, எல்லார டேஸ்டும் உண்டாகிறதில்ல. அதுபோல இந்த டேஸ்டுக்கு ஏற்ப மார்க்கத்தை புரிதல். அப்படி இஸ்லாத்தை புரிய முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் பூரணமாக நுழையுங்கள் என்றுதான் சொல்கிறான். துண்டு துண்டா நுழையக்கூடாது. அது வந்து யூதர்களுடைய தன்மை. குர்ஆனில் வேதத்தில் சிலதை எடுத்து சிலதை கண்டு, அஃபதுமினூன பிபஅதில் கிதாபி வதக்ஃபுரூன பிபஅத், வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா? ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك منكم இல்லா ஹிஸியுன் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இப்படி செய்கிறவர்களுக்கு உலகத்தில் இழிவுதான், மறுமையில் கடுமையான தண்டனை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வந்து சொல்லுவார். இன்னும் சிலர் இருக்கிறாங்க பசீதனம் என்று, அவர் வட்டில மூழ்கி கிடப்பார். அவர் கடன் வாங்கி போட்டு பொய்யை சொல்லி சொல்லி ஏமாற்றி கொண்டே இருப்பார். ஆனால் அவருக்கு என்ன பாடும் என்றால், அந்த கல்யாணம் சீதன கல்யாணம், அவன் சீதனங்கள், அந்த சீதன கல்யாணத்தை ஜாமியத்தை வைத்து அவருடைய மைண்ட் செட் எல்லாமே சீதனம் 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 என்பதாகவே இருக்கும். என்ன பிரச்சனை என்றால், அறிவின்மையினுடைய பிரச்சனை. அறிவு இருந்தால் அந்த நிலைக்கு அவர் போக மாட்டார். அன்புள்ள சகோதர சகோதரர்களுடைய நடைமுறைகளை பார்க்கிற போது அவனுக்கு பயம் வருகிறது. முகத்தில் சிரிப்பில்லை, பெரிய தாடி வைத்திருக்கிறான், பள்ளியில் எந்த நேரமும் உட்கார்ந்திருக்கிறான், தாவா வேலைகளில் ஈடுபடுகிறான், ஆனா முகத்தில் கொஞ்சமும் சிரிப்பில்லை. என்னென்ன அவன் நினைக்கிறான் என்னென்றால், மார்க்கத்துக்குள்ள வந்தா சிரிக்க கூடாது. விருந்து சொல்லுவோம், அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு சமயம் அல்ல, அது ஒரு வாழ்க்கை நெறி என்று சொல்லுவோம். வாழ்க்கை நெறின்றது இங்கிலீஷ்ல சொன்னா லைஃப் ஸ்டைல். வாழ்க்கை நெறி என்பதை இங்கிலீஷ்ல சொன்னா லைஃப் ஸ்டைல்.
இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. பிறந்ததிலிருந்து மூத்தாகும் வரைக்கும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், அவன் ஒரு இண்டிவிஜுவலாக தனி மனிதனாக இருக்கும் போது எப்படி வாழ வேண்டும், அவன் ஒரு குடும்பமாக இருக்கும் போது எப்படி வாழ வேண்டும், ஒரு சமூக மனிதன் அவனுக்கு தெரியாததில் அவன் எதிரி. அவனுக்கு தெரியாட்டி, இப்ப ஜாஹிலருடைய தன்மை என்னன்னா அவனுக்கு தெரியாட்டி இல்ல, அவனுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் இருக்கு. ஒரு அறிஞன் அப்படி அல்ல. ஒரு அறிஞன் என்ன செய்வான்னா தனக்கு தெரியாததை ஒருவர் சுட்டி காட்டும் போது ஏற்றுக்கொள்வான். இமாம் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் அழகாக சொல்லுவார்கள், என்னுடைய கருத்து சரி என்று நான் நினைக்கிறேன், ஆனால் தவறாகவும் இருக்கும். ரஅயி ஸவாபுன் மற்றவர்கள் எனக்கு நான் சொன்னதுக்கு மாற்றமா பேசுறது தவறு என்று நான் நினைக்கிறேன், ஆனால் அது சரியாகவும் இருக்கும். இந்த இது பெரிய ஒரு முசீபா நமக்கு. அதனால அந்த இல்ம் என்பது வலியுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இய்யாக்கும் வல் குலு, எக்ஸ்ட்ரீமாக போவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். எதில் என்று சொல்லல, மார்க்கத்தில் உள்ள எல்லா துறைகளிலும் எக்ஸ்ட்ரீமிசம் கூடாது. அதே போல அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹலக்கல் முத்தனத்திஊன், மார்க்கத்தில் தீவிர போக்கோடு அட்ஜஸ்ட் பண்ண வர மாட்டேன். அட்ஜஸ்ட் பண்ற என்று நான் சொல்றது கொள்கையை விட்டு கொடுத்தல் அல்ல. உடனே அதுக்கு வேற இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுவாங்க, கொள்கையை விட்டு கொடுக்க சொல்றாங்க. கொள்கை அவங்கள்ட்ட கேட்டேன், இதை இத்ரிஸ் மௌலவி முபாரக் மௌலவி சொன்னால் கொள்கையில் தளர்வு, இன்னும் சிலர் சொன்னால் கொள்கையில் அது பிடிப்பா என்று கேட்டேன். எப்படின்னு கேட்டாங்க. இப்ப நம்ம முதல் நெஞ்சில தக்பீர் கட்டுறத ஊரெல்லாம் பகுத்துல கட்டிக்கிருந்த நேரம் நம்ம என்ன சொன்னோம், நெஞ்சில கட்டணும் சொன்னோம். இப்ப நீங்கள் கொள்கை பிடிப்புள்ளவர்கள் என்று அடையாளப்படுத்துகிறவர்கள் அந்த ஹதீஸ் லைஃப் என்று சொல்லி நெஞ்சில கட்ட தேவையில்லை என்று சொல்லி இருக்கிறாங்களே, அப்ப இது கொள்கை தளர்வு இல்லையான்னு கேட்டேன். நான் கேட்கறது இதுல நல்ல தாவாவோட இன்வோலா இருக்கிற சகோதரர்களுக்கு புரியும், விளங்குதானே சொல்றது. இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். உதாரணமாக ஒருவர் பிஸ்மியை சத்தம் போட்டு ஓதிவிட்டால் பிரச்சனை இல்லைன்னு சொல்றோம். உதாரணத்துக்கு பரலான தொழுகைகளில் இமாமத் செய்கிற ஒருவர் பிஸ்மியை சத்தம் போட்டு ஓதிவிட்டால் பிரச்சனை இல்லை, அதுக்கும் ஒரு இடன்பாடு. நம்முடைய கொள்கையில் உறுதியான ஆலிம்கள், அவங்க கொள்கையில் உறுதி தான், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம பார்க்கிறப்ப நம்மகிட்ட அறிவில்லை. நம்மளும் எப்படியான ஒரு நிலையில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் தக்லீத்வாதிகளாகத்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப தக்லீதிலே போகும்போது நமக்கு சிலர் கொள்கையில் உறுதியும் கொள்கை. இதுல என்னென்றால் பிளெக்சிபிலிட்டி, நான் சொன்னது என்னென்றால் ஃபிக்ஹுடைய விஷயங்கள்ல, இஜ்திஹாதுக்கு இடம்பாடான விஷயங்கள்ல தனத்தொகை இல்லை, உலுவு இல்லை. ஒருவர் நெஞ்சில கட்டுறாரா, கட்டுவார், அல்ஹம்துலில்லாஹ், அவரை புரிதல், அவருக்கு ஒரு கூலி கிடைக்கும் என்னுடைய பார்வை. இன்னும் ஒரு வயிற்றுல கட்டுறாரா, இதுல போய் நீ நெஞ்சில் தான் கட்ட வேண்டும் என்று நிற்கிறதும், எங்கட பள்ளிக்குள்ள வந்த 2வது ஜமாத்து நடத்தலான்னு சொல்றதும் எக்ஸ்ட்ரீம். யார் யார் அனுப்பினாங்க? அபு மூஸா அல்-அஷ்அரி, மற்றது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு. அபு மூஸா முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரையும் யமனுக்கு அனுப்புறாங்க தாவாவுக்கு. அங்க ஏற்கனவே முஸ்லிம்கள் யாரும் கிடையாது. அங்க தாவாவுக்கு அனுப்பும் போது களத்தை சொல்லுகிறார்கள். முதலாவது அந்த களம் எப்படி, சும்மா மோட்டுத்தனம் போய் போட்ட அடி நொறுக்கு நீ சொல்லு அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல், இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப், நீ போற ஊர் அங்குள்ள ஆக்கள் அஹ்லுல், அதே நேரத்துல
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு பேரையும் திரும்ப கூப்பிட்டு சொல்றாங்க, பஷ்ஷிரா வலா துனஃபிரா, யஸ்ஸிரா வலா துஅஸ்ஸிரா. இதெல்லாம் ஹதீஸ் அவர்கள். இப்போ நாங்கள் மிச்சம் கவலைப்படுற விஷயம் என்னென்றால், நம்மளோட மைண்டில் சில விஷயங்களை ஏற்றி வைத்து கொண்டு வேறு ஹதீஸ்களை கண்டுக்கிறதுக்கு ரெடியே இல்லை. நமக்கு ஆரம்பத்தில் மனிதன் தானே, நம்மளும் இல்ம் வர வர மாறும். ஆரம்பத்தில் என்ன சொன்னா போட்டு உடைக்கணும், சரி பொல்லண்டு சொல்லணும், அவனுக்கு பின்னுக்கு நின்று தொலைப்படா, இப்படி சொல்லிட்டோம். ஆனால் சொன்னதில் பிறகு நமக்கு சில புரிதல்கள் ஏற்பட்டு சில மாற்றங்கள் செய்யணும் என்று சொல்றோம். ஆனால் நம்ம அந்த ஆரம்பத்தில் போடப்பட்டதை அப்படியே ஸ்ட்ராங்கா வச்சுட்டு என்ன செய்யறோம் என்றால், வேறு ஹதீஸ்கள் நம்ம கிட்ட வந்து அதை உள்வாங்குவதற்கு ரெடி இல்லை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்க, இந்த தஅவாவை செய்யறத, நீங்கள் போகிற ஊர் இப்படிப்பட்ட ஊர், அந்த தஅவா போக்கு நம்ம அழகா காணலாம். இப்ப இந்த பள்ளிக்குள்ள ஒரு பெரிய ஆள் வந்து என்று உருக்குறாரு. என்ன பார்த்து என்ன செய்வீங்க நீங்க எல்லாரும்? எல்லாரும் நம்ம ஆவேசப்படுவோம். அல்லது டீ கொடுக்குற ஆளுக்கு வந்து அடிக்க போறார், ஆவேசப்படுவோம். அல்லது ஒரு டீ எடுத்துக்கான ஒண்ணு ஊத்தி விடுறார், ஆவேசப்படுவோம். இதுதான் மனித தன்மை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் அப்படி சஹாபாக்களோடு இப்படி ஒரு அமர்வில் இருக்கும் போதுதான் ஒரு ஆள் வாரார், வந்து அந்த மூலையில சிறுநீர் கழிக்கிறார். என்ன நடக்கும்? சுப்ஹானல்லாஹ். எல்லாரும் உட்காருங்கன்னு சொன்னார். அவர் சிறுநீர் கழித்து விடட்டும், முடியட்டும் என்று சொன்னதுக்கு பிறகு முடிஞ்சு. அதுக்கு பிறகு அவரை கூப்பிடுறாங்க, ஜுவான் பக்கத்தில் இருப்பாட்டாங்க. 2 சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அவர் சிறுநீர் கழித்த இடத்தில் ஊற்றி சுத்தம் செய்யுங்கள் என்று ஃபிக்ஹ் சட்டம் ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல தண்ணியை ஊத்தினா சிறுநீர் சுத்தமாகி விடும். ரைட்டா, திரும்ப தொடலாம். இது ஃபிக்ஹ் சட்டம். சொல்றாங்க, சகோதரன், இது மஸ்ஜிதிலே தொழுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ர் செய்வது தான் செய்யும். இப்படி பள்ளிக்கூட வந்து சிறுநீர் கழிக்கிறது, இப்படி அசிங்கமான வேலைகள் செய்யக்கூடாது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அப்ரோச், இந்த மார்க்கத்தை எத்தி வைத்த அழகிய முறை அந்த மனிதனுடைய உள்ளத்தை டச் பண்ணும். உடனே அந்த அழகு செய்யறான். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த தீன். இப்ப இந்த ஏங்கிள்ல நீங்க தீனை பாருங்க, இவ்வளவு அழகான ஒரு மார்க்கம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கழுத்தை ஒருவர் வந்து இறுக்குகிறார். ரசூலோட தோல்ல ஒரு துண்டு, சால்வ மாதிரி ஒரு துண்டு கிடக்கிறது. அந்த துண்டை பிடிச்சு இப்படி இறுக்கி ரசூலோட முகம் சிவந்து, இந்த கழுத்து 2 சிவந்துச்சு. பார்க்குறாங்களுக்கு கோபம் வருமா இல்லையா? ரசூலுல்லாஹ் உயிரை விட மேலானே சிக்கிறார். நம்மளே இப்ப யாராவது ஒரு கார்ட்டூன் எழுதினா நமக்கு ரத்தம் கொதிக்குது. ரசூலுல்லாஹ் பத்தி கொஞ்சம் கேவலமா பேசிட்டானுண்டா சில நேரங்கள்ல தொழுகையில் பேணுதல் இல்லாத முஸ்லீம் கூட கொதிச்செல்றார். போது சஹாபாக்கள் எப்படி மஹப்பத்தோடு இருந்திருப்பாரு. அப்படி இறுக்கிட்டு என்ன சொல்றாருன்னா, யா முஹம்மத் முர்லி மிம்மாலில்லாஹி அல்லதி ஆஃபாக், உனக்கிட்ட அல்லாஹ் தந்திருக்கிற பொது சொத்திருக்கு, அதுல இருந்து எனக்குரியதை தான். சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, அவன் கேட்கறத கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். யாரு கேளும்? அன்றைக்கு என்ன சொல்லுவோம்? அட்ரா இட்ரா புடிடா கூப்பிடுறா போலீஸ் தான், இப்படித்தான் இப்போ. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், முர்லி அவன் கேட்கிறத கொடுங்க. சிலர் என்ன செய்யறால் இபாதத், அவங்களுக்கு ஒரு நல்ல பயானை கொடுத்துட்டு எல்லாம் எங்க போய் நிக்குதுண்டா, கடைசியில ஜஹல்ல தான் நிற்கும். ஜஹல்ன்னு என்ன? இல்மில்லாத நிலை. கொஞ்சம் உணர்ச்சிகரமாக ஒரு மௌலவி பேசுறார் தஹஜ்ஜத் தொழுகையை பற்றி, கடுமையா பேசுறார். வைப்ரேஷன் அது ரைட். அத அப்படித்தான் நம்ம மயத்தோடு போனா எல்லாருமே நமக்கு சொந்தம் இல்லாட்டியும் கொஞ்சம் முகத்தை சுகமாக்கிக்குவோம், ஆகும் அது. அதை ஒரு வைப்ரேஷன் என்று சொல்லுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் அப்படி வர்ணிக்கிறாங்க.
இரவில் தாஜத் ஒழும்புவாங்க. சில நேரம் கால்கள் வீங்குகிற அளவுக்கு நின்று தொழுவார்கள். சூரத்துல் பக்ரா, சூரத் ஆல இம்ரான், சூரத் நிசா ஒரு ரக்காத்தில் மோதுவார்கள். எந்நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்வார்கள். இப்படி அவர்கள் சித்தரித்தவுடன் இந்த 3 பேரும் யோசிக்கிறாங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க இப்படி அமல் செஞ்சா நம்ம ஒன்றும் செய்யலையே. என ஒருவர் சொல்லுகிறார், இதுக்கு பிறகு நான் இரவில் தூங்கப் போவதில்லை. நான் இரவெல்லாம் கியாமுல் லைலில் ஈடுபட போகிறேன். மற்றவர் சொல்லுகிறார், இது பிறகு பகல்ல நான் சாப்பிட போறேன், நான் நோன்பு தான் பிடிக்க போறேன். 3வது ஆள் சொல்றார், இந்த குடும்பம், புள்ள குட்டி, வைஃப் என்று வந்தா தான் நமக்கு இபாதத் செய்ய இயலாம போகும். என்னை பின்பற்று. நான் இரவில் தொழுகிறேன், தூங்குகிறேன், பகலில் சாப்பிடுகிறேன், நோன்பிருக்கிறேன். நான் பெண்களை திருமணமும் செய்திருக்கிறேன். எனவே நான் தான் உனக்கு ரோல் மாடல். நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நீ போகக்கூடாது. அதே போல அபு தர்தா, உம்மு தர்தா ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்களுக்கு சகோதர ஹிஜ்ரத் வந்த பிறகு சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓரளவு வசதி வந்தோடனே அவங்கள விட்டு போயிட்டாங்க. அப்போ வந்த உடனே இவர் கேட்கிற, இன்னும் முருதர்தா இன்னும் எப்படி இருந்தால் நீ இப்படி போயிட்டா என்ன பிரச்சனை? என்னொடனே முருதர்தா சொல்றா, அவனுடைய சகோதரன் அபு தர்தா இருக்கிறாரு, அவருக்கு இப்ப உலகத்துல ஒரு ஈடுபாடும் இல்லை, என்ன கண்டுக்கிறது இல்லை அவர். அப்ப நான் எதுக்கு என்ன சோடிக்கணும்? நான் எதுக்கு நான் நிஸ்மாட்டேன்? எனக்கும் விரக்தி என்று சொல்லிட்டு இருக்கும் போது அபு தர்தா வந்துட்டார். வந்து சல்மான் ஃபாரிஸா கண்ணோன்னு 2 பேரும் கட்டி பிடிச்சி மாஷா அல்லாஹ் சுகமெல்லாம் விசாரிச்சுட்டு உடனே வைஃப் கிட்ட சொல்றார், நான் விபாதத்து கொஞ்சம் நோம்பு தேவை சொல்றார். இல்ல நீயும் என்னோட சாப்பிட்றேன்னா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எனக்கும் வேணாம், நான் நோம்பு இல்லைன்னா நான் சாப்பிடல. அப்ப இவர் அந்த வற்புறுத்தல் தாங்க இயலாம அபு தர்தா நோம்பு விட்டுட்டு சாப்பிட்டார். வந்து அங்க தங்குறார் சல்மான் ஃபாரிஸ். நைட் இவர் தூங்குறதுக்கான எல்லா செட்டப்பும் செஞ்சு கொடுத்துட்டு படுங்கன்னு சொல்லி போட்டு இவர் போறார். எங்க போறீங்க? நான் தொழ போறேன். 2 பேரும் தூங்குவோம். இல்ல நான் வளமையா தொடர்ந்து தொழுவேன், தாவைக்கெல்லாம் என்று சொல்றார். நான் தொழுவ மாட்டேன், பார்த்துட்டு இருக்கணும், காலையில தொழுவோம் 2 பேர் நேரத்தோட எழுப்பி. அப்ப இவர் ஃபோர்ஸ், நிர்பந்தத்தின் காரணமாக இவர் தூங்குகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தர்தாவை பார்த்து சொன்னார்கள், சதக சல்மான், சல்மான் சரியா தான் செஞ்சிருக்கார், சல்மான் சரியாகத்தான் செய்திருக்கிறார். இன்னலி ஐனிக அலைக ஹக்கா, உன்னுடைய கண்ணுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு உரிமை இருக்கிறது. வலி ஜஸதிக அலைக ஹக்கா, வலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு நீ கொடுக்க வேண்டிய ஹக் இருக்கிறது. வலி ஜௌரிக அலைக ஹக்கா, உன்னுடைய கெஸ்டுகளுக்கு. ஹஜ்ஜில் வைத்து ஒரு மஸ்அலாவில் பிரச்சனை வருகிறது சஹாபாக்களுக்கு இடையில். சஹாபாக்களுக்கு ஸ்பெஷலா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த டைம்ல ஹலீஃபா, அவருக்கும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஒரு மஸ்அலாவில் பிரச்சனை மினாவில் வச்சு. என்ன பிரச்சனை என்றால், மினாவில் ஹஜ்ஜிக்கு போனாங்களுக்கு தெரியும், மினாவில் நம்ம எப்படி தொழுவோம்? துஹர என்ன செய்வோம்? சுருக்கி தொழுவோம். 4 ரக்காத்தை 2 ரக்காத் தொழுகி தொழுவோம். 10க்கு தான் தொழுவோம், சேர்க்கறது. மினாவில் சுருக்கிறது. இப்னு மஸ்ஊத் எத்தனை தொழுதார்? 4 தான் தொழுதார். இப்னு மஸ்ஊத் 4 தான் தொழுதார். அப்ப கொஞ்சம் பேர் இருப்பாங்க அப்படி கேள்வி கேட்காங்க. அவங்க வந்து கேட்டாங்க, இவ்வளவு ஆக்கி பண்ணி போட்டு 4 பின்னுக்கு 4 தொழுதீங்கன்னு. அதுக்கு சொன்னார் இப்னு மஸ்ஊத், வல் ஹிலாஃபு ஷர்ருன், இப்படி கருத்து வேறுபாடுபட்டு இந்த ஃபிக்ஹுடைய விஷயங்கள்ல பிரிந்து போவது பாவமாகும், தீங்காகும் என்று சொல்லி வழங்கப்படுத்துறார். இதெல்லாம் நமக்கு தெரியாதானே? இருந்து அவ்வளவு ஷிர்கையும் ஷிர்க் என்று சொல்கிறார்கள்.
மூட நம்பிக்கைகளை மூட நம்பிக்கைகள் என்று சொல்கிறார்கள், தெளிவாக தௌஹீதை சொல்கிறார்கள். அவர்களுடைய அந்த லைஃப் ஸ்டைல், அவர்களிடம் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை பார்த்துவிட்டு அவர்களோடு பேசுவதற்காக நான் நினைக்கிறேன் வலித் இப்னு முகீரான்னு நினைக்கிறேன், பேர் மறந்துட்டேன், அவர் அனுப்புறாங்க காஃபிர்கள் முஷ்ரிக்கள், இவரோட போய் பேசிட்டு வாங்க. பேசிட்டு வந்து அவர் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ந்த நேரம் உட்கார்ந்து பேசுறார். என்ன பேசுறது போனது, நீங்க இந்த போக்கு சரி வராது, இதெல்லாம் கைவிடணும், ஊரோட ஒத்து போகணும் என்று பேசுவதற்காகத்தான் முஷ்ரிக்களுடைய பிரதிநிதியாக இவர் போகிறார். போனால் கடைசியில பேசிட்டு வந்து என்ன நடந்தேன் அவளோடு எல்லோரும் கூப்பிட்டு கேட்கும்போது அவர் சொன்னார், நான் போய் முஹம்மதோடு உட்கார்ந்தேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மதோடு நான் உட்கார்ந்து பேசினேன். சுப்ஹானல்லாஹ் மா ஹுவ பிவஜ்ஹி கத்தாப், அவ்வளவு நேரம் அவரோடு பேசினேன், ஆனா அவருடைய முகம் எனக்கு ஒரு பொய்யனுடைய முகமாக தோன்றவில்லை. நபியை நீங்கள் கடுகடுப்பானவராக, ரெண்டு விஷயம் என்றது முகத்தில் உள்ள கடுகடுப்பு, கலீதுல் கல்புன்னா உள்ளத்தில் உள்ள கடுகடுப்பு. நீ உள்ளத்திலும் முகத்திலும் கடுமையானவராக கடுகடுப்பானவராக இருந்திருந்தால் இந்த மக்கள் உன்னோடு இருந்திருக்க மாட்டார்கள், உன்னை விட்டு எப்போது விரண்டோடி இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்தது, லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த தூதர் இப்படியானவர் என்று அல்லாஹ் சொல்லிட்டு கொடுத்து விட்டோமே தவிர தொழுகையில் உள்ள ஃபர்துகள் என்ன, சுன்னத்துகள் என்ன, ஷர்த்துகள் என்ன, அதுல உள்ள அர்கான்கள் என்ன பிரிச்சு பிரிச்சு சொல்லல. அதனால இந்த பொதுமக்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னு சொன்னால், தக்பீர்ல கையை அப்படி தூக்குறதும் வாஜிபுன்னு நினைச்சிட்டாங்க, தக்பீர் அப்படி கட்டுறதும் வாஜிபுன்னு நினைச்சிட்டாங்க. ருக்கூல இருக்கும் போது இந்த கையை நேரா வைக்கிறதும் வாஜிபுன்னு நினைச்சிட்டாங்க. அத்தஹியாத்தில் இருக்கும் போது முழங்காலுக்கு முன்னால கையை வைத்து மற்ற கையை இப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த ரெண்டு விரலையும் மடித்து இதை வட்டமாக்கி நீட்டி வச்சு கொள்ளணும்ன்றதையும் வாஜிபுன்னு நினைச்சிட்டாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்ற ஒரு மௌலவி இப்படி வட்டம் போடாம இருந்துட்டாருன்னா அவருக்கு தொலை தெரியாத முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட அப்ரோச்சில் நம்ம விட்ட மிஸ்டேக்ஸ், நம்மள நீயத்து நல்லம், நம்மளோட நீயத்தை விடுதுனால் ரசூலுல்லாஹ் தொழுது போல இந்த மக்களையும் தொலை பழக்க வேண்டும் என்று நினைத்து ஜென்ரலாக நம்ம நினைச்சோம் எடுத்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நினைத்து சொன்னோம். ஆனால் இந்த பயானை கேட்டு போட்டு இருந்தாக்கள்ல கொஞ்சம் பேர் முஃப்திகளாக ஆகுவாங்கன்னு நம்ம நினைக்கல, முஜ்தஹிதுகளாகுவாங்கன்னு நாங்க நினைக்கல. ஆனா அவங்க முஜ்தஹிதா மாறிட்டாங்க, முஃப்தியா மாறிட்டாங்க, மௌலவி மாறிட்ட குறை சொல்றாங்க. நீ ஜாஹில், உனக்கு தெரிய வேண்டும் எனக்கு தெரியாது என்பது. ஒரு இஸ்லாமிய அறிஞர் ஒரு கவிதை ஒன்று சொல்கிறார், ஒரு அற்புதமான கவிதை. நான் ஏற்கனவே தர்பியா நிகழ்ச்சிகள் அதை சொல்லியிருக்கிறது. ரஜுலுன் எத்ரி எத்ரி அன்னஹு எத்ரி, வயசான பொம்பளை வந்து கேட்கிறேன், என் பேரன் மூத்தா போயிட்டார், அவருடைய சொத்திலிருந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று கேட்கிறார். அவருடைய சொத்திலிருந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும் என்று கேட்கிறார், பேரண்ட சொத்திலிருந்து பாட்டிக்கு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே சொன்னார்கள், லைஸ லகி ஃபீ கிதாபில்லாஹி ஷை, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய வேதத்தில் குர்ஆனில் உனக்கு எந்த பங்கும் இல்லை. ஏன்? அவருக்கு தெரியும் இல்லைன்னு. அவர் குர்ஆனை பாடமாக்கின ஒரு ஹாஃபிஸ், தஃப்சீர் தெரியும். எனவே தெரியும் என்பது அவருக்கு தெரியும், அதனால் குர்ஆனில் இல்லை என்பதும் அவருக்கு தெரியும். உடனே சொன்னார், லைஸ லகி ஃபீ கிதாபில்லாஹி ஷை, அவருக்கு தெரியும், தெரியும் என்பதும் தெரியும். இரண்டாவது யார் என்றால், ரஜுலுன் லா யத்ரி யத்ரி அன்னஹு லா யத்ரி, ஒரு ஆளுக்கு தெரியா, அவருக்கு தெரியாது என்பது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியாது. அபூபக்கரை போல ரலியல்லாஹு அன்ஹு, சுன்னாவில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாண்டா. அவர் அந்த இடத்துல ஒரு ஈகோ இஷ்யூ வருமா இல்லையா? எந்நேரமும் ரசூலுல்லாஹ் கூட இருக்காளாரு, அபூபக்கர் எல்லாம் தானே. இப்ப நம்ம என்ன நினைப்போம், என்ன நான் ஒரு பதில சொல்லுவோம் தான் நினைப்போம்.
எனவே அவருக்கு தெரியாது என்பது அவருக்கு தெரியும். உடனே சொன்னார், உனக்கு சுன்னாவில் எந்த பங்கும் என்ன பங்கு இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது என்றார். அப்பதான் அவர் எழுப்பி சொன்னார், அபூபக்கரே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரனுடைய சொத்திலிருந்து பாட்டிக்கு 1/6 கொடுத்தார்கள். முஹம்மது இப்னு சலமா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், பேரனுடைய சொத்திலிருந்து பாட்டிக்கு 1/6 ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அப்ப இவருக்கு ஒரு புதிய நாலேஜ், இது புதிய அறிவு. அவர் உடனே கேட்கிறார், இந்த முகமது இப்னு சலமா சொல்லக்கூடிய செய்திக்கு உங்களை யாராவது சாட்சி சொல்வீர்களான்னு கேட்ட உடனே முகைரத் இப்னு ஷுபா ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு தெரியா, அங்க போங்கன்னு சொல்லுவார். உண்மையா அவருக்கு தெரியும். அவர் கொஞ்சம் அந்த அவரை மூளையை ரிஃப்ரெஷ் பண்ணினார் என்றால் ஆன்சர் வரும். ஆனா இவர் அவர் சொல்றார், காஃபில், பொடுபோக்கானவர். இவர் கொஞ்சம் தட்டி எழுப்பப்பட வேண்டியவர். 4வது ஒரு மனிதர் இருக்கிறார், இவர் தான் டேஞ்சர். லாயதிரி லாயதிரி அன்னஹு லாயதிரி. சுப்ஹானல்லாஹ். தெரியான் நமக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் மனச்சாட்சியோட நான் சொல்றத கோபமாக்க கோம்படாது. எனக்கு குர்ஆன் பாடமாக்கி இருந்தோம். தர்ஜமத்துல் குர்ஆன் இல்லாம குர்ஆனை விளங்க இயலாது. என்ன அரபு அந்த அளவுக்கு தெரியாது. ஃபிக்குகளையும் நாங்க படித்தது கொஞ்சம், ரைட், சில தேர்வு செய்யப்பட்ட தலைப்புகள் தான் படிச்சு தருவாங்க. இப்படி படிச்சு போட்டு மனநிலை எப்படி இருந்தது என்றால் எல்லாம் தெரியும் என்ற மனநிலை தான் இருந்துச்சு. கூப்பிட்ட நிறைய பேர் விவாதத்துக்கு. உடனே குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள், அரபு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள், ஹதீஸ் கிதாபுகளை எல்லாம் மனப்பாடம் செய்தவர்கள், தஃப்சீர் கிதாபுகள் பலவற்றை வாசித்து முடித்தவர்கள், ஃபிக்கு கிதாபுகள் பலவற்றை படிக்கலாம், தேடலாம். படிச்சவனை மதிப்போம், இல்முள்ளவர்களை மதிப்போம். சுப்ஹானல்லாஹ். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கிறேன், அவரிடத்தில் சில சஹாபாக்கள் ஃபராயிலுடைய ஒரு மஸ்அலாவை கேட்கிறார்கள். ஃபராயில்ல ஒரு சட்டம் கேட்கிறார், ஃபத்வா தந்தார் என்னொன்னு. அவர் கேட்டு போட்டு, சுப்ஹானல்லாஹ், இந்த ஃபத்வாவை நான் அங்கீகரித்தால் இதன் என்று சொல்றார், நான் வழிகட்டு போய்விடுவேன் என்று சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் கொடுத்த ஃபத்வா இதுதான் என்று அந்த ஃபத்வாவை இவர்களுக்கு சொல்லுகிறார். அபூ மூஸா சொன்ன மாதிரி நான் சொல்லியிருந்தால் நான் வழிகட்டு போவேன், ஆனா ரசூலுல்லாஹ் கொடுத்த ஃபத்வா இதுதான் என்று சொல்லி அனுப்புகிறார். அவங்க ஃபத்வா கொடுக்கிறதுக்கு நான் ரெடி ஆகிறேன் என்றால், ஒரு மௌலவியை, ஒரு ஆலிமை அண்டர்மைன் பண்ணுவதற்கு, மொக்கன் என்றும் வழிகேடன் என்றும் ஒன்றும் தெரியாதவன் என்றும் சொல்ல வருகிறேன் என்றால் என்னை விட ஜாஹில் யார் இருக்க முடியும்? சிலர்கிட்ட இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அன்புள்ள சகோதரர்களே, எல்லாரும் ஆலிமாக ரசூலுல்லாஹ் விரும்பவும் இல்லை, குர்ஆன் விரும்பவும் இல்லை. எல்லாரும் ஆலிமாக குர்ஆன் சொல்லல. எல்லாரும் ஆலிமாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பி இருந்த சஹாபாக்களுக்குள் இருந்தார். சஹாபாக்கள் எத்தனை பேர்? பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்கள். வரலாற்றில் நம்ம பார்க்கக்குள்ள ஹஜ்ஜத்துல் விதாவில வைத்து ரசூலுல்லாஹ் பேசினதை கேட்காம முபல்லிக் வைத்து பேசுகிறார்கள். என்ன, இங்க ரசூலுல்லாஹ் பேசல எத்தி வைக்கிறதுக்கு இடையில ஆள். அவ்வளவு சஹாபாக்கள் இருந்தார்கள். ஃபத்வா கொடுத்த சஹாபாக்கள் எத்தனை பேரா? 130 பேர் ரலியல்லாஹு அன்ஹுமா இருக்கிறார்கள். சில சின்ன சஹாபாக்களும் இருந்தார்கள். இப்னு அப்பாஸ், இப்னு உமர் போன்ற சிறிய சஹாபாக்களும் முஃப்திகளாக இருந்தார்கள். அப்ப எல்லாரும் ஆலிமாகணும்ன்ற கன்செப்ட் பிழ. ஆனா எல்லாருக்கும் என்ன தேவைன்னா இல்ம் தேவை. நல்லா புரியுங்க நான் சொல்றது. இவருக்கு இல்ம் தேவை. என்னத்துக்கு இல்ம் தேவை? படிச்சு கொடுக்கறதுக்கு அல்ல. அவர் இல்ம தேடணும்.
மதரசாவில் பிள்ளையை கொண்டு வருவோம் என்னத்துக்கு? எந்த புள்ள மார்க்கத்தை படிச்சுட்டு வந்து எனக்கும் என்ற குடும்பத்துக்கும் குர்ஆன் ஓதி தரணும், அகீதாவை சொல்லி தரணும். பேரண்ட்ஸ் அனுப்புறாங்க. புள்ள வெளியாகி வந்தோடனே வாப்பாக்கு என்ன ஆசை? என் மகன் கொத்துபாவும். ஏன் உங்களோட மகன் வெளியாகி வந்த உடனே வீட்டை கூப்பிட்டு உங்களோட ஃபேமிலிக்குள்ள ஒரு தரிசு ஏற்பாடு செய்யலாம்? நான் சொல்றது ரியலா புரிய ட்ரை பண்ணுங்க. அப்ப நான் என்ன நினைப்பேன், ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லப்படக்கூட மனசுல பதியும். நான் என்ன நினைப்பேன், எல்லாரும் முட்டாள். கொஞ்சம் வந்து சயின்ஸ் பாடம் எடுப்பேன். நான் சயின்ஸ் படிச்சிருக்க மாட்டேன். மெம்பர்ல இருக்க சயின்ஸ் ப்ரொஃபஸர் இருப்பார், சயின்டிஸ்ட் இருப்பார். ஆனா என்ன மைண்ட் செட்? என்ன முன்னுக்கு இருக்கவன்லாம் யாரு? முட்டாள். பார்க்கிறோமா இல்லையா? சில மெம்பர்கள் கிடந்து நாசமாக கத்துறாங்க, பொய்யெல்லாம் சொல்லி சொல்லி. ஹதீஸ்ல இல்லாதது, குர்ஆன்ல இல்லாதது, இஸ்ராயேல் பற்றி அதுக்கு இல்மு தேடணும். இல்ம கொஞ்சம் ஒரு நாள் புக்கை வாசிச்சுட்டு சில சகோதரர்களை பார்க்கிறோம், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும், அல்லாஹ் அவருடைய உள்ளங்களை விரிவாக்க வேண்டும், வழிகேட்டில் இருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டும், அவர்களுடைய நாவுகளை பேணுவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். 2-3 புத்தகத்தை படிச்சுட்டு சுப்ஹானல்லாஹ் அதில் உள்ள மெசேஜ் கிடைச்சிட்டா நித்திரல்ல அவருக்கு. யார்கிட்டயா போய் ஆர்கியூ பண்ணணும், யார்கிட்டயா போய் திணிக்கணும், யார்கிட்டயா போய் சண்டை பிடிக்கணும். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இது எல்லா இடத்துலையும், அது தௌஹீதுக்குள்ள மட்டும் இல்லை, தப்லீக்குள்ளேயும் இருக்குது, ஜமாத் இஸ்லாமிக்குள்ளேயும் இருக்குது, சூஃபிக்குள்ளேயும் இருக்குது. ஒரு மென்டல் கேஸுகள். அவருக்குரிய இல்மு என்னன்னு தெரியும், அவருக்கு இன்னும் சரியா தொலை தெரியாது. அவருக்கு இன்னும் அவ்வளவு சஹாபாக்களுக்குள்ள 7 பேர் ஃபேமஸா இருந்தாங்க. 130 பேர் தான் ஹதீஸ் அறிவிச்சாக்கள் எடுங்க. எத்தனை 1,00,000 சஹாபாக்கள் ஹதீஸ் அறிவிச்சாங்களா? நமக்கு பேர் தெரிஞ்ச சஹாபி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எத்தனை ஹதீஸ் அறிவிச்சார்? நான் 7 ஹதீஸ். தளபதி. ஆனா ஹதீஸ் எத்தனை அறிவிச்சார்? 7 ஹதீஸ். அப்ப இந்த ஒரு நம்ம பிழையான கன்செப்டுகள், நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, சில பிழை நம்ம ஆர்வத்தில் சில விஷயங்களை நம்ம அந்த சொல்லிட்டோம். அது பிளண்டு இப்ப தெரியக்குள்ள படிச்சு குர்ஆனையும் ஹதீஸையும் படிச்சு பிளண்டு தெரியக்குள்ள நம்ம மாற்றணுமா இல்லையா? அதுலயே சுப்ஹானல்லாஹ், அப்படி ஒரு லைஃபா? 9 வைஃப் சேம் டைம்ல, ஒரே காலத்துல 9 வைஃப்மாரோட இருக்கிறாங்க, என்ஜாய் பண்ணினாங்க லைஃப். பேர பிள்ளைகளோட சுப்ஹானல்லாஹ் அவங்களுடைய லைஃப், குழந்தைகளோடு அவங்களுடைய லைஃப். நம்ம இஸ்லாம் 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 என்ன இஸ்லாம்? நம்முடைய மகன் வந்து நம்மளோட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றதுக்கு அவனுக்கு பயம். பக்கத்து வீட்டுக்காரன் நம்மள ஒரு ஜாதியை முறைச்சு பார்க்கார். இரண்டாவது எழுதியிருக்கிறார்கள், எப்படி இஸ்லாம் கொள்கையில் நடுநிலையை சொல்லித் தருகிறது, எப்படி இஸ்லாம் அஹ்லாக்கில் நடுநிலையை சொல்லித் தருகிறது, எப்படி இஸ்லாம் தஅவாவில் நடுநிலையை சொல்லித் தருகிறது, எப்படி இஸ்லாம் குடும்ப வாழ்க்கையில் நடுநிலையை சொல்லித் தருகிறது, எப்படி இஸ்லாம் கொடுக்கல் வாங்கலில் நடுநிலையை சொல்லித் தருகிறது என்று ஒவ்வொரு பகுதியாக பிரித்து பிரித்து உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு பிரைன் ஸ்ட்ரோம் என்ற அடிப்படையில், நம்முடைய மூளையை தட்டி விடுவது என்ற அடிப்படையில் இந்த செய்திகளை இங்கே பதிவு செய்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அழகிய மார்க்கத்தை சரியாக புரிந்து அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்து மௌத்தாக